நீலமேகங்க துறையூர்ல இருந்து வரேன். அதாவது தலைவர் துவக்க உரைக்கு ஆரம்பிக்கும் போது சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு இஸ்லாமிய சகோதரர் இந்துக்கள் பார்க்கும்போது மாமான்னு சொல்லி அழைக்கிறாங்க. மாமா சௌரியங்களா நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொன்னீங்க. அப்ப எல்லாரையும் சகோதரர்களாகத்தான் பாவிக்கணுங்கிற வகையில பேசுறீங்க. தனிப்பட்ட முறையில எங்களை பார்க்கும்போது முஸ்லீம் சகோதரர்கள் என்ன மாமா சுகமா இருக்கீங்களா, என்ன மாப்பிள்ளை சுகமா இருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. சகோதர உறவுக்கு மேல வேற உறவு சொல்லி கூப்பிடுறாங்களே, அது ஏன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப இந்த மேடையில சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளை என்பதை அது நிஜமான அர்த்தத்தில் நீங்க எடுத்துக்கிற கூடாது. ஏன் இந்த மேடையில எங்க அம்மா கூட உட்காந்துருப்பாங்க பேச்சுக்கு, சகோதரிகள் ஆயிருவாங்க, சகோதர சகோதரிகள் சொல்றோம். எங்க தங்கச்சி ஆயிருவாங்க, எங்க அக்காவாயிருவாங்களா? அவங்க ஆயிர மாட்டாங்க. ஒருத்தர் பேசக்கூடிய மனைவி கூட அரங்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. சகோதர சகோதரின்னு சொல்லி கூட்டு போனோன்னு நீ தான் சகோதரன் சொல்லிட்டு வெளியே போய் சொல்லிடுவாங்களா? அது சும்மா ஃபார்மாலிட்டி. இப்ப சகோதர சகோதரிகள் என்னன்னு கேட்டா நம்ம எல்லாம் இது என்ன அர்த்தத்துல சொல்றோம்னு கேட்டா ஒரு ஒரு நோக்கத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். எப்படி? முதல்ல கடவுள் ஒரு ஜோடியை படைச்சாரு, ஆதாம படைச்சாரு, அவருக்கு ஜோடியா ஒரு பெண்ணை படைச்சாரு. அந்த ரெண்டு பேர் வழியா தான் நம்ம எல்லாரும் பல்கி பெருகி இருக்கிறோம். அந்த தகப்பன் தாய்ங்கிற அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் சகோதரர் தான். புருஷன் பொண்டாட்டி கூட சகோதரன் சகோதரி தான். புருஷன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டா கூட, தாய் மகளை எடுத்துக்கிட்டா கூட, அந்த அந்த தகப்பன் அந்த தாயின் எடுத்துக்கிட்டா நீங்களும் ஆதாமுடைய பிள்ளை, நானும் ஆதாமுடைய பிள்ளை. இப்ப சகோதரன் தானே. நானும் ஆதாமுடைய பிள்ளை, என் பொண்டாட்டி ஆதாமுடைய பிள்ளை, சகோதரி தானே. அந்த மீனிங்ல தான் இந்த சபைகள்ல சகோதரன் சொல்றது. சபையில சகோதரன் சொல்றது இருக்க, அது நம்ம எல்லாரும் ஒரு மூணு தாய். இங்க இருந்து உங்களுக்கு வேற தாய், எனக்கு வேற தாய் இருக்கலாம். அப்படி போனா ரெண்டு பேர்ல முடிஞ்சிடும், சுருங்கிரும். அந்த ரெண்டு பேர் வழியாக நம்ம பிறந்திருக்கிற காரணத்தினால் நம்ம சொல்லிக் கொள்றோம். ஆனால் இந்த சபையை விட்டு வெளியே போன பிறகு நமக்கு என்ன உறவு இருக்கு அந்த உறவை தான் சொல்லி பேசிக்கிறோம். எங்க மச்சான் தான், நான் மச்சான் தான் கூப்பிடுவேன், மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன். நம்ம அனைவரையும் ஒன்றுபடுத்துற ஒரு உறவு தான் ஒன்றுபடுத்துது. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களை ரோட்ல மாமான்னு கூப்பிட்டாருல, நான் இப்ப ஆரம்பிக்கும் போதே அன்புள்ள மாமா கிடைக்கிறேன் என்னவாக, நான் இப்ப கூப்பிடும் போது மாமாமார்கள் என்னவாயிரு அடுத்த வேற மாதிரி போயிடும், மாமாமான் தான். அப்ப இந்த சபையில் சொல்வதற்கு ஏற்ற சொல் எதுன்னு கேட்டா சகோதர சகோதரிகளை என்பது பொருத்தமான சொல்லா இருக்கிறது. சபைக்கு வெளியே போனா அவங்கவுங்களுக்கு என்ன உறவோ, என்ன நட்போ, என்ன பழக்கமோ அது மாதிரி பேசிக்கிறோம். அவ்வளவுதான்.